திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகர மைய பகுதியில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் இன்றி நோயாளிகள் அவதிப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தொடர் நேரலை நிறைவு பெறுகிறது. நாம் இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை வளாகம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை வாணியம்பாடி சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 150க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மற்றும் குக்கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் இந்த அரசு மருத்துவமனையை பயன்படுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே இந்த அரசு மருத்துவமனையானது மிகவும் பழமையான கட்டிடத்தில் இயங்கி வந்தது. அந்த கட்டிடமானது மிகவும் சேதமடைந்ததால் தற்போது பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுடைய நிதியில ரூபாய் 24 கோடி மதிப்பீட்டில் அதன் பின்புறமாகவே பார்த்தீங்கன்னா 6 மாடி கட்டிடமானது புதிய அரசு மருத்துவமனை கட்டப்பட்டது. தற்போது இந்த அரசு மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு கடந்த மாதம் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த மருத்துவமனையை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த மருத்துவமனையை புதிய மருத்துவமனை திறக்கப்பட்டாலும் கூட பழைய மருத்துவமனை கட்டிடத்தில் பயன்படுத்தி வந்த கட்டில்கள் மற்றும் உபகரணங்கள் அந்த அந்த உபகரணங்கள் மட்டுமே இங்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த புதிய மருத்துவமனைக்கென்று புதிதாக உபகரணம் எதுவும் வாங்கப்படவில்லை. மேலும் இங்கு உயிர் காக்கும் கருவிகளாக சிஎம் மிஷின் என்கின்ற அதாவது எலும்பு முறிவு மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய சிஎம் மிஷின் என்பது இங்கு இதுவரை வாங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் சிடி ஸ்கேன் உள்ளிட்ட எந்தவித உயிர் காக்கும் மருத்துவ உபகரணங்களும் இங்கு கொண்டு வரப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டானது பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. மேலும் இங்கு பழைய கட்டிடத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த கட்டில்கள் மற்றும் உபகரணங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த கட்டிடத்தில் பயன்படுத்தப்பட்டு வருவதால் அந்த கட்டில்கள் எல்லாம் உடைந்து மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறது. எனவே புதிய மருத்துவமனை கட்டிடத்திற்கு புதிதாக அந்த உபகரணங்கள் வாங்கப்பட வேண்டும். மேலும் இந்த மருத்துவமனைக்கு உயிர் காக்கும் கருவிகள் சிஎம் மிஷின் மற்றும் சிடி ஸ்கேன் மற்றும் வென்டிலேட்டர் உள்ளிட்டவை பொருத்தப்பட வேண்டும் என்று இந்த பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்றால் பழைய கட்டிடத்தின் நுழைவாயிலிருந்து இங்கு வர வேண்டும். அத்தகைய அங்கிருந்து இங்கு வரக்கூடிய சாலையில் அதாவது குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இங்கு மழை பெய்யக்கூடிய நேரங்களில் மருத்துவமனை வளாகத்தில் குளம் போல் மழை நீரும் கழிவு நீரும் தேங்கி காட்சி அளிக்கிறது. இதனால் இங்கு சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இப்பகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள். நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக வாணியம்பாடியிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீனிவாசன். இந்த கட்டிடத்திற்கு வரக்கூடிய நோயாளிகள் வரக்கூடிய பாதை கூட சரியான பாதையாக இல்லாமல் சேரும் சகதிகமா இருக்கிறது. உள்புறத்தில் செல்லக்கூடிய மருத்துவ உபகரணங்கள் அவசர சிகிச்சைக்காக வரக்கூடியவர்களுக்கு மானிட்டர் என்று சொல்லக்கூடிய இருதய துடிப்பை ஆராயக்கூடிய அந்த கருவிகளை கூட முறையாக அதை நிர்வகிக்காமல், விபத்து சிகிச்சை பிரிவே கூட முழுமையாக கட்டமைக்காமல் அவசரகதியில் இது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகள், வயோதிகள் போன்றவர்கள் இந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய வசதி எந்த வசதியும் இல்லாமல் இப்போது அவசரகதியில் திறக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கோ அல்லது வயதானவர்களுக்கோ இந்த 6 மாடி கட்டத்திற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் ஒரே ஒரு மின் தூக்கி இருக்கிறது, லிப்ட் இருக்கிறது. அதுவும் அடிக்கடிக்கு பழுதுபடுவதாக சொல்கிறார்கள். இன்னொரு லிப்ட் செயல்படாமல், இன்னொரு மின் தூக்கி செயல்படாமல் கிடப்பில் இருக்கிறது. ஆகவே அவசர கதியில் செய்யப்பட்டிருப்பதை முறையாக இதை எல்லா விதமான கட்டமைப்பு வசதிகளும் செய்த பிறகு திறந்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த மருத்துவமனை மேம்படுத்துவதும் அதே நேரத்தில் மாவட்ட தலைமை மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை நாங்கள் இப்போதும் வலியுறுத்துகிறோம். அந்த அரசு மருத்துவமனை இருக்கிற பகுதி பாத்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் மழை பெஞ்சிச்சுன்னா முட்டி அளவு தண்ணி தேங்கிக்கும். அதுக்கு மேல வெளியில இருக்கிற பேஷண்ட்டும் உள்ள வர முடியாது, உள்ள இருக்கிற பேஷண்ட்டும் வெளியே போக முடியாது. அந்த தண்ணி போகணும்னாவே ஒரு 2 நாள் தேவைப்படும். அதே மாதிரி இந்த அரசு மருத்துவமனைக்கு வரணும் அப்படின்னா இந்த ஆலங்காயம் பகுதியில் இருக்கிறவங்க, மலைப்பகுதியில் இருக்கிறவங்க அந்த பக்கம்லாம் வரணும்னா இந்த நியூட்டன் ரயில்வே கேட்டை தாண்டி தான் வரணும். ஒருவேளை கேட் போட்டிருந்தாங்கன்னா அந்த நம்ம அவசரத்துக்கு நோயாளிகள் எல்லாம் வரணும், ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் சுத்தி வரணும். அந்த பிரிட்ஜ் கட்டித்தர சொல்லி எவ்வளவு கேட்கறோம், இந்த மருத்துவமனைக்காக கேட்கறோம். ஒரு ஆம்புலன்ஸ் கூட சரியான நேரத்துல கிராஸ் பண்ணி வர முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு நோயாளிக்கு எவ்வளவு முக்கியம்னு நம்ம பார்த்திருக்கோம். அர்ஜென்ட்டா சேர்த்தோம்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தா காப்பாத்திருக்கலாம், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு நேரத்தோட அருமை ரொம்ப ரொம்ப பெருசு. ஒரு அடிப்பட்டவங்களுக்கோ ஒரு விபத்து ஆனவங்களுக்கோ யாருன்னா ரொம்ப பெருசா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பகுதிகளை தாண்டி இந்த அரசு மருத்துவமனைக்கு வரதே கஷ்டம். அப்படியே வந்தாலும் குறித்த நேரத்துல மருத்துவமனைகள் இருப்பாங்கன்னா, மருத்துவர்கள் இருப்பாங்கன்னா அதுக்கு ரொம்ப சந்தேகம். நானே ஒரு முறை வயிற்று வலின்னு வந்திருக்கேன். 7 மணிக்கு 7:30 மணிக்கு வர வேண்டிய டாக்டர் 8:30 மணிக்கு 9 மணிக்கு வராரு.
அவங்க எந்த டாக்டருமே எல்லா டாக்டரையும் குறை சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில டாக்டர் சரியான நேரத்துக்கு வர்றது கிடையாது. அப்படியே வந்தா கூட என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்க அடுக்கம்பாரிக்கு போங்க, திருப்பத்தூருக்கு போங்க அப்படின்னு வேற அரசு மருத்துவமனைக்கு மாத்தி அனுப்புறாங்க. அந்த அரசு மருத்துவமனைக்கு நம்ம போனோம்னா கூட அவங்க என்ன சொன்னீங்க தனியார் மருத்துவமனைக்கு போங்கன்றாங்க. தனியார் மருத்துவமனைக்கு போற அளவுக்கு காசு இருந்தா அந்த நோயாளிகள் எதுக்காக வந்து அரசு மருத்துவமனையை தேடி வராங்க? அந்த அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டி இல்ல. இப்போ நம்ம வாணியம்பாடி ஜிஹெச் வந்து நம்ம வெள்ளூர் மாவட்டம் வந்து அப்போலேருந்தே வந்து 5 ஏக்கரை 90 சென்ட் இருக்குது. இந்த ஜிஹெச் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பெரிய இடம் கொடுத்துருக்குது, கிஃப்டா பண்ணியிருக்காங்க நைவாசல் அப்துல் வஹாப் சாஹிப் சொல்லி. இப்போ வந்து சமீபத்தில் என்ன பண்ணாங்கன்னாக்கா 23 கோடி 64 லட்சம் ரூபாயில வந்து நம்ம வாணியம்பாடி ஜிஹெச்க்கு புது பில்டிங் வந்து PMJKV கொடுத்தாங்க. பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியம்லேருந்து கொடுத்தாங்க. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதி ஃபண்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் பாதி ஃபண்டு போட்டு கட்டியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி கூட இன்னும் வந்து வேலை நடந்துன்னு தான் இருக்கு. பேஷண்ட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா பாதி பேஷண்ட் தான் இந்த போய் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. லேடிஸ் வார்டில் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஜென்ஸ் மேல் வார்டில் லேடிஸ் இங்கெல்லாம் இன்னும் வச்சிருக்காங்க. இங்கே இந்த பில்டிங்கில் வந்து டோட்டலாக ஷிஃப்டே பண்ணல கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு. லிஃப்ட் ஒர்க் ஆகல. ஓபி பேஷண்ட் வந்து வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகணும். ஓபி பேஷண்ட் எல்லா இதில் வந்து ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கு ஓபி பேஷண்ட். ஆனால் நம்ம இதில் வாணியம்பாடி ஜிஹெச்ல வந்து மேலே இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். இந்த பற்றி வந்து ஜிஐடி கிட்ட கலெக்டர் கிட்ட எல்லாருக்கிட்ட சொல்லி கூட இன்னும் வந்து சேஞ்ச் பண்ணல. இப்போ பேஷண்ட் போனா லிஃப்ட்ல நின்று கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நிற்கணும். ஒரே லிஃப்ட் தான் ஒர்க் ஆகுது, 2 லிஃப்ட் இல்லை. பேஷண்ட் அது பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா பார்த்துட்டு இது யாரை நின்றுட்டு இருக்கணும்னு சொல்லி இதில் படியில தான் ஏறி போறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்கு யார் போனோமோ அங்கே போறாங்க. 4th 5th ஃப்ளோர்ல வந்து 5th 6th ஃப்ளோர்ல தான் வந்து மேல் வார்டு ஃபீமேல் வார்டு இருக்கு. அந்த வார்டுக்கு போனீங்கன்னா நீங்க ஒரே ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் போட்டுட்டு 2 வார்டுக்கு பார்க்கணும். கீழே மேலே எப்படி பார்ப்பாங்க? ஸ்டாஃப் ஷார்ட்டேஜ், இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் இல்லை இங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்கட்டும், நம்மளுக்கு இது ஆர்த்தோ டாக்டர்ஸ்க்கு நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் சொல்றாங்களா அது டாக்டர்ஸே சொல்லுவாங்க ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டைட்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி வந்து பில்டிங் நல்லா கட்டிட்டு ஹாஸ்பிட்டல் மட்டும் நல்லா இருக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் எதுவும் கொடுக்கல. பழைய பெட்டுங்க தான் போட்டு வச்சிருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இருக்கட்டும், பெட்டுக்கெல்லாம் வந்து அதே பெட்டுக்கு தான் பெயிண்ட் அடிச்சு தான் வச்சுட்டு இருக்காங்க. வேலூர்ல இப்போ ஓப்பன் பண்ணாங்க புதுசு ஹாஸ்பிட்டல். அதில் வந்து டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ணி தான் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் நம்ம இதுக்கு வந்து முதலமைச்சருக்கு தெரியாத ஓப்பன் பண்ணாங்க மாதிரி தான் தெரியுது. இது இந்த விஷயமே எதுவும் தெரியல. நீங்கள் இந்த பக்கம் பாருங்க, ரோடு எல்லாம் வந்து அப்படியே இதுதான் இருக்கு, மண் ரோடு தான் இருக்கு. உள்ள வரணும்னா மழை பெஞ்சிச்சுன்னா ரொம்ப பாதிப்படும் பப்ளிக்கா. இதனால வந்து தமிழ்நாடு அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர் நாலேஜ் எடுத்துன்னு போயிட்டு இதை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்.